இந்த மேடையில் இதுதான் இஸ்லாம் என்றால் இல்லை, பரம்பரையாக என் தந்தை காட்டியதுதான் இஸ்லாம் என்று என்னை வாளை எடுத்து வெட்டுகின்ற சமூகம் முகம்மது நபியை பின்பற்றும் சமூகமா? இதுதான் சுன்னா என்றால் இல்லை, தந்தை காட்டியது சுன்னா, நபி காட்டியது என்ன என்று கேட்கின்ற இந்த சமூகத்தில் வாழ்கிறோம். இதுதான் இஸ்லாம் என்றால் 7 வருடம் 8 வருடம் இஸ்லாம் படித்தேன் என்றால் இல்லை, நாங்கள் பத்திரிகையில் இஸ்லாம் படித்தோம், பேஸ்புக்கில் இஸ்லாம் படித்தோம் என்று சொன்னால் அதுவா இஸ்லாம்? நபியை பின்பற்றுகிறேன், நபியை புகழ்வது மாத்திரம், உத்தம நபி கண்மணி கண்மணி ஏ கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று புகழ்வது அல்ல. நபி பட்ட கவலையை பட வேண்டும். நபியாக வருவதற்கு முன்னரே நபி எப்படி இருந்தார் என்று அந்த சம்பவம் சொல்கிறது. என்ன சம்பவம் அது? நபி பட்ட கவலை, நபியின் போக்கு. மனித சமுதாயம் மனிதர்களாக இல்லை, மாக்களாக இருக்கிறார்கள். ஒட்டகம் ஒன்று நுழைந்ததற்கு 40 வருடம் யுத்தம் புரிகிறார்கள். பெண் பிள்ளை பிறந்தவுடன் குழி தோண்டி புதைக்கிறார்கள். புதைக்க சென்ற குழந்தை தந்தையே தாடியில் மண் என்ற போது கூட இரக்கமில்லாமல் பாலைவனத்தில் புதைக்கிறார்கள். இதனை பார்த்து வேதனை அடைந்த உத்தம தூதர் என்ன வழி என்று யோசித்து ஹெரா குகையிலே, பாம்புகளும் ஜின்களும் இருக்கிற குகையிலே சென்று மனைவி கதீஜாவிடம் குகை செல்ல போகிறேன், எனக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தாருங்கள் என்ற போது கதீஜா என்ற அந்த அன்னை போக வேண்டாம், அங்கே பயங்கரம் என்று சொல்லவில்லை, செல்லுங்கள் சென்று வாருங்கள் என்று அனுப்பிய போது ஒரு நாள் ஜிப்ரீல் கட்டி பிடித்து ஓதுவீராக என்று சொன்ன வரலாறு தெரியும். ஓதத் தெரியாதே ஓது, ஓதத் தெரியாதே சொல்வதை ஓது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்று சொல்லி கட்டி பிடித்து ஓதிய போது ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்கள் போத்துங்கள், கூதலாக இருக்கிறது, எனக்கு ஜின் பிடித்து விட்டதோ என்று தெரியாது என்று பயந்து வந்த போது அன்னை கதீஜா என்ன சொன்னார்? நபியாக வருவதற்கு முன்னால் மனித புனிதராக இருந்தார்கள். என்ன பண்பை சொன்னார்கள்? ஃபவல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா சொன்ன உபதேசம். அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், உங்களை அல்லாஹ் பைத்தியத்தை கொண்டோ ஜின்னை கொண்டோ எந்த இழிதரமான நோய்களை கொண்டோ இழிவுபடுத்தவே மாட்டான். என்ன காரணம் தெரியுமா? இன்னக லதஹ்மிலுல் கல்ல, கஷ்டப்படுகின்ற மனிதர்களை சுமந்து கொண்டுள்ளவா வாழ்கிறீர்கள். ஒரு மனிதன் நபியின் சமுதாயத்தில் கஷ்டப்படுகிறான், துன்பப்படுகிறான் என்றால் அதை சுமந்து வாழ்ந்த உங்களை இழிவுபடுத்துவானா? வதக்ஸிபுல் மஅதூம, இல்லாத எளிய மக்கள் உங்களை தேடி உதவி கேட்டால் அவர் இல்லாத மக்களுக்காக உழைத்து கொடுத்து வாழ்ந்தீர்களே, முகம்மதே இழிவுபடுத்த மாட்டான். வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் இல்லை என்று பொய் சொல்லவில்லை, காசு போய்விடும் என்று பயப்படவில்லையே, விருந்தாளியை கௌரவப்படுத்தினீர்கள், சாப்பாடு கொடுத்தீர்கள், கண்ணியப்படுத்தினீர்களே. சத்தியத்தின் தூதர்களுக்கு, சத்தியவாதிகளுக்கு, உண்மை பேசுவர்களோடு உதவி செய்து வாழ்ந்தீர்களே, இப்படியாப்பட்ட உங்களை எல்லாம் இழிவுபடுத்துவானா? ஒரு நாளும் முடியாது. வாங்கள் வரக்கத்துடன் செல்வோம் என்று கூட்டி சென்ற வரலாறு சொல்லும் நோக்கம் அல்ல. இந்த சம்பவத்தில் பாருங்கள், மனிதநேய பண்புகள் கொண்ட ஒரு தூதர் என்பதை கதீஜா ஏற்றுக்கொண்டார். நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? எத்தனை இல்லாத மனிதர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், எத்தனை மனிதர்களை தேடி தேடி உதவி செய்கிறீர்கள். சத்தியம் உண்மை என்றால் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லும் மனிதர்கள் எத்தனை பேர்? நீங்கள் சொல்வது சத்தியமாக இருக்கட்டும், அசத்தியமாக இருக்கட்டும், நபி காட்டிய வழி எப்படியும் போகட்டும்,
தந்தை மூதாதையர் காட்டிய வழி என்று சொன்னால் இதுவா நபியின் மீது பாசம்? பாசம் இல்லை, வெறும் வேஷம். பாசம் என்று சொல்லிக்கொண்டு வேஷமாக இருக்க முடியுமா?